தமிழால் இணையும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரை பற்றின கான்செப்ட் ஐடியா வந்து சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ விஷயங்கள் தெரியாமல் வந்து நம்ம ஏமாறவும் செய்வோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த டயரில் என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது, அது எப்படி வந்து தேய்மானம் நடக்கும், ஸோ எப்படி பஞ்சர் ஆகும், ஸோ அதை பற்றின முழு வீடியோ பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டயர் அப்படின்னா எடுத்துக்கிட்டோன்னா மனிதர்களால் ஓட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டயர் இருக்கும். அதாவது ரோட்டில் போகக்கூடிய எல்லா வாகனத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டயர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்லேருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் வந்து நம்ம டயர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம டயரை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழு விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம ஒரு பைக் போயிட்டே இருக்குது, நம்ம ஒரு பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் மணி நேரம் ரோட்டில் போயிட்டுருக்கோம், சாலையில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எங்கேயாவது ஆணியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கரடு முறையான பாதையில் போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மூலமாக பைக்கில் ஒன்றுக்கு ஒரு 3 இல்லை 4 பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு மெக்கானிக் ஷாப் போகிறோம். ஸோ மெக்கானிக் ஷாப் போயிட்டு ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸாக பஞ்சர் ஆச்சு, டயரில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றத மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். மெக்கானிக் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா டயரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்க டயரை கூட வந்து அவன் அந்த இந்த பஞ்சரை வச்சு நம்மளை வந்து ஏமாற்றிடுவான் ஈஸியாக. இல்லைங்க இந்த டயரில் வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புது டயர் வாங்க வச்சுட்டு அந்த பழைய டயரை அவன் செகண்ட்ஸில் நல்ல விலைக்கே விற்றுருவோம். ஸோ அந்த ரீட்ரேடிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீட்ரேட் பண்ணோம் இல்லை லைட்டாக பாலிஷ் பண்ணி டிங்கரிங் பேஸ்டிங் பண்ணாங்க அப்படின்னா புது டயராகவே அது மாறிடும். ஸோ அதனால் திரும்ப அதே மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஸோ ஒரு மெக்கானிக் நல்ல மெக்கானிக்காக இருக்கும் பட்சத்தில் வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிடுவார். இல்லை சில பேர் பணத்தாசை பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இல்லை இதுவும் சரியில்லை நல்லா இருக்க டயரும் சரியில்லை அப்படி இப்படி மாற்றி குழப்பி நம்மள புது டயர் போட வச்சுருவாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயம் லாஸ்னால் நம்ம பணத்தெல்லாம் லாஸ் ஆகும். ஸோ விரயம் அதிகமாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 1க்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ரோட்டில் போகிறீங்க, எதனால் பஞ்சர் ஆச்சு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த வீண் செலவு ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரு அளவில் வந்து நமக்கு குறைச்சிக்கலாம். ஸோ ரேடியல் டயர் அப்புறம் வந்து டியூப்லெஸ் டயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 விதமான டயரில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது டியூபை வந்து டயருக்குள்ளே வச்சு ஸோ அது மூலமாக ஏரை ஃபில் பண்ணி நம்ம வந்து பைக்கில் மாட்டி நம்ம ஓட்டுறது போல இருக்கும். ஸோ இந்த டியூப்லெஸ் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா பைக்ஸ்லையுமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே டயரில் வந்து ஏரை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ஓட்டுறது போலவே இருக்கும். ஸோ இப்போ ஒரு டயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காலமாக வந்து ஓட்டுவாங்க சில பேர் பைக்கு. ஸோ ரெகுலராகவே டெய்லி யூசேஜ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸில் ஓட்டுவாங்க. ஸோ ரேராக ஓட்டுறவங்க டயர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆக போகிறதில்ல. பட் ரெகுலராக ஓட்டக்கூடிய டயர் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் வந்து அதிகமாக படும். அதை விஆர் அண்ட் டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயும் பொழுது உங்களுடைய டயரில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டு மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு சுத்தமாக பிளெயினாக மாறிடும். அப்படி பிளெயினாக மாறிட்டு நீங்கள் டயரை லைட்டாக தட்டி பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா டயர் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயத்தில் நம்ம டயரோட ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். டயரில் வந்து சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் வந்து உப்பிக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலமாக வந்து பொழந்துக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம டயர் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்றது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது டேமேஜ் ஆனால் ஒரு டயரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன விதமான ரிஸ்க் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ வாங்க அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த டயர் ப்ராப்ளமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் சுத்தமாக தேஞ்சு போச்சு, அதை நீங்கள் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து பஞ்சர் ஆகக்கூடும். ஸோ பஞ்சர் அதிகமாக ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக ஏற்படும், மணி லாஸ் ஒரு பெரிய அளவில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து விழிப்புணர்வாக இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பஞ்சர் ஆகிறதுனால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி ரோடோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேல போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 90-80 ஸ்பீடில் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி லாங்காக அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது திடீர்னு பஞ்சர் ஆச்சு இந்த மாதிரி டயர் ப்ராப்ளத்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கிட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆக்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆக்சிடெண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டயர் வியரான ஒரு டயரை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்க்க ஒரு வண்டியோ இல்லை ஏதாவது வருது அப்படின்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கிட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த டயர் கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும்.
ஸோ என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த டயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரெட்டு அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே சுத்தமாக போயிடும். ஸோ சுத்தமாக போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரேக் அடிக்கும்போது அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்கக்கூடிய அந்த கிரிப்னஸ் வந்து சுத்தமாகவே இருக்காது. ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆக மாறுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமா வந்து நம்ம டயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதிகப்படியான லோடு வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டியரான டயரில் வந்து லோடுகளை வந்து அதிகமாக ஏற்றாதீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். புது மெம்பராக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.